மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாத அரசாங்கத்தை கண்டித்து சிட்லப்பாக்கம் பழைய பேரூராட்சி அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி 3வது மண்டலத்தில் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாத அரசாங்கத்தை கண்டித்தும் சுகாதார சீர்கேடுகளை சரி செய்யாத திமுக அரசையும் தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் பொதுமக்களின் குடி நீர் பிரச்சினைகள் போன்ற அடிப்படை தேவைகளை உடனடியாக நிறைவேற்றித் தர வலியுறுத்தியும் மின்சார உயர்வை கண்டித்தோம். அதிமுக செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் சிட்லப்பாக்கம் மற்றும் செம்பாக்கம் பகுதி கழகம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் சிட்லப்பாக்கம் பழைய பேரூராட்சி அருகில் நடைபெற்றது. இதில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் இராசேந்திரன் தலைமையேற்று சிறப்புரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் KN ராமச்சந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்சிங், கணிதா சம்பத், தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சங்கர், பகுதி செயலாளர் மோகன், மாமன்ற உறுப்பினர் சுகாசினி புருஷோத்தமன் மற்றும் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம், ஒன்றியம், நகரம், பகுதி, வார்டு, வட்டம், கிளை கழகம் மற்றும் சார்பு அணி நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள், கூட்டுறவு சங்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். சொத்து வரி செலுத்துவதற்கு சொத்தையெல்லாம் விற்கணுமா? சொத்து வரி செலுத்துவதற்கு சொத்தையெல்லாம் விற்கணுமா? ஸ்டாலின் அரசே, ஸ்டாலின் அரசே, ஒழித்திடு, ஒழித்திடு, கள்ளச்சாராயத்தை ஒழித்திடு, கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் 67 பேர் மாண்டனர். ஸ்டாலின் அரசே, ஸ்டாலின் அரசே, பொறுப்பேற்று, பொறுப்பேற்று, பதவி விலகு, பதவி விலகு. ஆளுமை படைத்த எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டம் தான் கூட்டு குடிநீர் திட்டம். தொடங்கிடு, 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 தொடங்கிடு. சிட்லப்பாக்கம் வாழ் மக்கள் பருகிட கூட்டு குடிநீர் திட்டத்தை தொடங்கிடு. அகற்றிடு, அகற்றிடு, வண்டி கிடக்கும்